ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு சேனலிங் மெசேஜஸ் தான். நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுருந்த ஒரு விஷயம் நீங்கள் கேட்கணுன்னு நினச்ச விஷயமாகவும் இருக்கலாம். உங்கள் பர்சன் மனசை விட்டு கேட்கணுன்னு நினச்ச விஷயமாகவும் இருக்கலாம். உங்கள் ஈகோ கிளாஷ்னால் இப்போதைக்கு சுச்சுவேஷன் காரணமாக 2 பேரும் பேச முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னா, இந்த சேனல் மெசேஜ் நீங்கள் அவங்களுக்கு சொல்கிற மாதிரியும் அவங்க மனசில் இருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பார்க்க போகிறோம். இப்போ 4 பாக்ஸ் போட்டிருக்கேன். 4 பாக்ஸில் 4 நம்பர் வரும். அந்த 4 நம்பரில் எந்த நம்பர் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகுதோ அந்த நம்பரை வீடியோ ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிவிட்டு மைண்டை நல்லா ஒரு நிலைப்படுத்திட்டு சுவாசத்தை நல்லா கவனித்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச நம்பர் என்னவோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த ரீடிங் ஃபுல்லாக பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரீடிங். யூடியூப்பில் யாருமே இது வரைக்கும் பண்ணியிருக்காத ஒரு விஷயம். ஜஸ்ட் தோணுச்சு, அதனால் இந்த ரீடிங் எடுக்க ஆரம்பித்தேன். இந்த ரீடிங் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்பர் 25 நம்பர் செலக்ட் பண்ணிங்கன்னா இதான் நம்மளோட ஐஸ்கிரீம் புக்கு. இது சேனலிங் மெசேஜஸ். நீங்கள் கேட்கணும்னு நினச்ச விஷயமாகவும் இருக்கலாம், கேட்காம விட்ட விஷயமாகவும் இருக்கலாம், அவங்க கேட்கணும்னு நினச்ச மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்க உங்கள் பர்சன் மனசில் ஓடிட்டுருக்கிற ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். நம்பர் 25 என்ன விஷயம் சேனல் ஆகுது? நீங்கள் கேட்க போகிறீங்களா உங்கள் பர்சனான்னு பார்த்தா வேணாம். நீ எனக்கு வேணாம், எத்தனை தடவை சொல்கிறது? எனக்கு வீட்டில் வரன்னு பார்க்குறாங்க, என்னை தொந்தரவு பண்ணாத. எனக்கு நீ இஷ்டம் இல்லை, உன் கூட எனக்கு வாழ பிடிக்கலை, என் லைஃப் தான் எனக்கு முக்கியம், என் வாழ்க்கையில் இனிமேல் நீ குறுக்க வராத அப்படிங்கிற ஒரு மெசேஜ் உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். அந்த ஒரு மெசேஜ் அவங்க சொல்லியிருக்கலாம். உங்களை மனசு காயப்படுத்தின ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். அடுத்தது நம்பர் 32 என்ன வருது அப்படின்னு பார்த்தா, ஏமாற்றிட்டேன், நீ என் மேலே உண்மையாக பாசம் நேசம் நம்பிக்கை வச்சதை தவிர வேறு எந்த தப்புமே நீ எனக்கு பண்ணலை. நான் தான் பண்ணக்கூடாத தப்பு பண்ணிட்டேன். மன்னிப்பு கேட்குற அளவு சின்ன தப்பு இல்லை தான். உன்கிட்ட பேச பயமாக இருக்குது, என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த சைட்லேருந்து ஒரு மன்னிப்பு கேட்குறாங்க. நம்பர் 3 என் கேரியர் தான் முக்கியம்னு உன்னை தூக்கி போட்டேன். என் ஜாபை என்னால் ஒழுங்காக பார்க்க முடியல, கான்சன்ட்ரேஷன் சுத்தமாக இல்லை, எங்கே திரும்பி பார்த்தாலும் நீ தான் நிற்கிற, அந்த மாதிரியே தான் இருக்குது. நீ இருக்கும்போது உன்னோட அருமை எனக்கு தெரியல, இப்போ நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுகிறேன். நம்பர் 9 சூஸ் பண்ணவங்களுக்கு யாரோ வா, என்னை யாரோ மாதிரி பார்த்தும் பார்க்காம போகிற, நான் என்ன யாரோ வா உனக்கு? உன் மனசை தொட்டு சொல்லு, என்னோட கண்ணை பார்த்து சொல்லு, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, நீ எனக்கு வேணான்னு. அந்த நிமிஷமே நான் உன்னை விட்டு தாராளமாக போயிடுறேன். என் கண்ணை பார்த்து மட்டும் உண்மையை சொல்லு. தேங்க்யூ.